Hi friends, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யூடியூப்ல நம்மளோட வீடியோவை சரியான முறையில், அதாவது 3 டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தட் இருக்கு. இந்த 3 டைப்ல எது நம்மளோட பெஸ்ட் டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 டைப் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோவை எடிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொண்டு போய் யூடியூப் சேனல், ஆல்ரெடி யூடியூப் இருக்கும் நம்மகிட்ட, அதை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த முறையில் நம்ம அப்லோட் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்டி ஸ்டூடியோ பேஜில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறது. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோம், அதாவது நம்மளோட வீடியோ சேனலோட டெஸ்க்டாப் மோடில் க்ரோம் பேஜில் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. மொத்தம் 3 டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தட் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தடில் நம்ம எந்த டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தடில் நம்ம அப்லோட் பண்ணணும், எப்படி நம்ம அப்லோட் பண்ணனா நம்மளோட வீடியோக்கு அதிகமான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எந்த மெத்தடில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது யூடியூப் சேனல் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணுறது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணி நம்மளோட வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது. போஸ்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரொம்பவே குறைவான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், அது கூடவே தம்ப்நெயில். இந்த 4 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப்லேருந்து டைரெக்டாக நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக நமக்கு குறைவான ஆடியன்ஸை மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து கவர் பண்ணும். இந்த மெத்தட் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மெத்தட் மூலம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தம்ப்நெயில், டெஸ்டிங் தம்ப்நெயில், இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க டெஸ்டிங் தம்ப்நெயில், அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் டைரெக்டாக இந்த யூடியூப் மூலமாக நமக்கு கிடைக்காது. அது கூடவே நமக்கு ஐ கார்டு கொடுக்கறது, எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறது எல்லாமே இந்த யூடியூப் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் நமக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த அப்லோடிங் மெத்தடில் கிடைக்கும். நம்ம செகண்ட் அப்லோடிங் மெத்தட் என்னன்னு பார்த்துடலாமா? செகண்ட் வந்து நம்ம ஒய்டி ஸ்டூடியோ மூலமாக நம்ம அப்லோட் பண்ணுறது. ஒய்டி ஸ்டூடியோவில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை போஸ்ட் பண்ணுறது. இப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது. இந்த அப்லோடிங் மெத்தடும் க்ரோமில் நம்மளோட யூடியூப் சேனலோட டெஸ்க்டாப் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற 2 மெத்தடுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அப்லோட் பண்ணும்போது அதில் பேசிக்காக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது கூடவே அதுக்கான பிளேலிஸ்ட், நம்ம ஏதாவது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம், டேக் வந்து செட் பண்ணிக்கலாம், ஐ கார்டு, நம்மளோட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஐ கார்டு வரும்ல, அந்த ஐ கார்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன் கூட நம்ம டச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய செக் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோட லைசன்ஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து அப்லோடிங் மெத்தட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸோட சர்க்கிள் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம 3 டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தடில் யூடியூப் ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஒய்டி ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை யூடியூப் க்ரோம் மூலியமாக நம்ம அப்லோட் பண்ணனா நம்மளோட சேனலில் வியூஸ் அதிகமாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்லேயும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நமக்கு எடுக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட டெஸ்க்டாப் மோடில் நம்ம க்ரோம் சைட்டில் வச்சு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஏன்னா நான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஒய்டி பேஜில் என்னோட க்ரோம் அந்த டெஸ்க்டாப் மோடில் வச்சு தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன எதுவுமே புரியலை, எனக்கு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும், இந்த ஒய்டி ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணுறது, இந்த க்ரோமில் அப்லோட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். சரியான முறையில் உங்களோட வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட மொபைலிலேயே நம்மளோட பிசியில் எந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இந்த மெத்தடில் உங்களோட அப்லோடிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.